எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே ஷூட்டிங்கில் டென்ஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி சரி, அப்படி ரொம்ப ஷூட்டிங் டென்ஷன்னு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி வரும்போது அதுலேருந்து கொஞ்ச நேரம் பிச்சுட்டு வெளியில் போனோன்னா ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம்னு முடிவு பண்ணுவேன். அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏதாவது ஒரு காமெடி படமாக தான் இருக்கும். அது மாதிரி பல தடவையில் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கண்ணாடி படம் பார்த்தேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அவ்வளோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ளத்தை அளித்தான ஒரு படம் வந்தது. அதுதான் வந்து த்ரூ அவுட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு கண்ணாடி படம் ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ அருமையாக பண்ண ராஜேஷ்க்கு இந்த மேடையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான காரணம் அதில் சந்தானம். அந்த மாதிரி காமெடி படங்கள் தான் இல்லை, அப்பப்போ நமக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கொடுக்குது. அப்புறம் இந்த கலகலப்புன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துச்சு. இப்போ எனக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, இப்போ 2 வாரமாக நடந்துட்டு இருக்கு. டே அண்ட் நைட் போயிட்டு இருக்கு. ஒரு நைட்லேருந்து டே மாறும்போது ஒரு சின்ன கேப் கிடைச்சது. டென்ஷன் தாங்கல, எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு படம் பார்த்தேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ஒரு படம். ரொம்ப சூப்பரான படம், அவ்வளோ வித்தியாசமாக ரொம்ப புதுமையாக எடுத்துருந்தாங்க. இந்த மேடையில் அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குற படம் எது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, நீங்களாம் எதிர்பார்க்குற படம் இந்த கண்ணால் லட்டுக்கு ஆசையாக தான். ஒன்றும் இல்லை, இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது கூட இப்போ டென்ஷனு என்னென்னா, ஒரு காஸ்டியூம் டிசைனர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அது ஒரு ஆப்ரேஷனுக்காக. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒர்க் லோடு தாங்காமல் டென்ஷன் தாங்காமல் நான் வேலையை விட்டு போகிறேன்ட்டான். இவ்வளோ டென்ஷனோடு வந்து உட்காந்து இதை பார்த்தா, அந்த ட்ரெய்லர் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோ நல்லா காமெடியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது சந்தானம் ப்ரொடியூசராக இருக்கார். அவர் போடுற எஃபர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு காமெடி படம் தானே அப்படின்னு இல்லாமல் முதல்ல டைட்டில் ஆரம்பிச்சு அவருக்கும் பிடிக்கணும், ஜனங்களுக்கும் பிடிக்கணும், ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காரு. வந்து அந்த டைட்டிலே பாருங்கள், டைட்டில் ஆரம்பிச்சு கண்ணால் லட்டுக்கு ஆசைன்னு ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு டைட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ், இதுக்கு ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் பாலுவுடைய ஒளிப்பதிவு ஒரு படத்தில் பார்க்கும்போது நம்ம நினச்சிப்போம் இவரோட நம்ம ஒரு படம் பண்ணோன்ட்டு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பாலு. அதே மாதிரி மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாங்ஸ், காமெடி படத்துக்கு சாங்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு டாப் ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் தமனை போட்டிருக்கிறாரு. தமன் பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ் படத்துல சும்மா ட்ரம்ஸ் வாசிடும், அடிச்சு கிழிச்சிருவான், உண்மையிலே கிழிச்சிடும், உடச்சிருவான், குச்சிச்செல்லாம் உடச்சிருவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப எனர்ஜியான ஒரு மியூசிக் டைரக்டர். பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு படத்துக்கு போடுற மாதிரி ரொம்ப அருமையாக போட்டு கொடுத்துருக்கா பாட்டெலாம். ரொம்ப நல்லா பண்ணி இது மாதிரி நல்ல டீம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷனில் வந்து ஒரு அக்கறை மாதிரி அதே மாதிரி பேப்பர் ஆடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சு அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து எஃபர்ட் போடுற ஒரு விஷயம் எப்பவுமே வந்து தோக்காது. கண்டிப்பாக அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் சந்தானத்தை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ பீக்கில் இருக்கிற ஒரு பொசிஷனில் வந்து கரெக்ட் டயத்துக்கு வராரு. காலைல 7 மணிக்கு ஷூட்டிங்னா 7 மணிக்கு கரெக்டாக வராரு. அது மாதிரி சொன்ன டேட்லாம் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 ஷூட்டிங் வச்சுக்கிட்டு டென்ஷனாக எங்கே அலையாமல் ஒரே ஒரு ஷூட்டிங் தான். அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா கூட வேறு படத்துக்கு போகாமல் ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறாரோ இல்லை அடுத்த படத்துக்கான பண்ணுறாரு டைலாக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாரோ என்னமோ அது மாதிரி ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக அவருடைய எஃபர்ட் தோக்காது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ராம்நாராயணன் சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கை